ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இப்போ நீட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தரப்புலேருந்து என்ன மாதிரி அப்டேட்ஸ் வரும், அதுக்கு நம்ம என்னென்ன வகையில் செக்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் ஆகட்டும் அண்டு எதை பர்சனலாக செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸாகவே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருவேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்தந்த டேட்டில் நீங்கள் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டுமே போதுமானது. சரி, ரைட்டு. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். என்னோடய பேர் சக்திவேல். நான் 2019 ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நிறைய அகாடமியில். இது நம்மளோட வெற்றி தமிழ் நீட் அகாடமி. ஸோ இந்த அகாடமி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த 9 மாதமாக ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் நடத்த போகிறோம். அதுக்கான சின்ன டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர 26/3/2025 இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நாளையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நேரடி மற்றும் ஆன்லைனில் கிராஷ் கோர்ஸ் வந்து நடத்த போகிறோம். சார், இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிராஷ் கோர்ஸ் வந்து எப்படி சார் டிஃபர் ஆகும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இதில் ஃபுல்லாகவே NCERT லைன் பை லைனாக சொல்லி கொடுத்துருவோமா, ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் தான் டைமுக்கு முடிக்க முடியும். ரெண்டாவது, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா, 50 டெஸ்ட்டில் 18 ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 32 குமுலேட்டிவ் டைப் இருக்கும், டோட்டலாக 50. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இன்ட்ராக்டிவ் பேனல் டீச்சிங் இந்த மாதிரி டீச்சிங் இருக்குனால ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த க்ரீன் போர்டில் எழுதுறது, அழிக்கிறது இதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டீச் பண்ணிவிட்டு அதில் டெஸ்ட்டு வச்சு அதில் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது எங்களோட ஒர்க். சரியா, அது ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர். நான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி அங்கே இருப்பேன். ரெண்டாவது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேம்பஸ்குள்ளேயே பண்ணி கொடுத்துருக்கோம். வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்கூல் கேம்பஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் கூட்டிகிட்டு வரப்போ நீங்கள் எந்த சேஃபாக கூட்டிகிட்டு வரீங்களோ ரிட்டன் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க இந்த கேம்பஸ் வெளியே போக மாட்டாங்க, வேறு யாரும் உள்ளேயும் வர மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குது ஸ்கூல் ஹாஸ்டல் கேம்பஸில் கொடுத்துருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் கிராஷ் கோர்ஸ்க்கு நேரடியாக வரீங்க அப்படின்னா 7373264210 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட். இந்த ஆஃப்லைன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் மற்ற அகாடமியாக இருந்தால் 45,000 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அகாடமியில் 12,500 தான். தேவையான ஃபீஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் வைக்க போகிறதுல ஆடம்பரம் நமக்கு கிடையாது. இந்த ஃபீஸில் வச்சு இதில் வந்து கண்டென்ட் கரெக்டாக கொடுத்து இதில் நம்ம செலெக்ஷன் கொடுக்க போகிறோம். கேட்கலாம் சார், நிறைய இடத்துல கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களேன்னு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களை ஜாயின் பண்ண வச்சு அப்படியே 1 year கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். 40 நாள்லேயே நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்போ அப்போ 40 நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வேலை பார்க்கணும். இட்ஸ் ஹார்ட். பட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்படிங்கிறப்ப அதை ப்ராப்பராக படிங்க. அதனால தான் ஃபீஸ் வச்சுருக்கோம். சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோமா 40 நாள் அப்படியே ஒப்பேற்றிட்டு அவங்கள ஒரு வருஷத்துக்கு போகிறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணமாங்கிற கதையெல்லாம் கிடையாது. இங்கே 40 நாள் வந்தீங்கன்னா 40 நாள் படிப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷனுக்கான ஃபுல் நோட்ஸையும் கொடுத்துருவோம். ஸோ இது 12,500. சார், நான் ஆன்லைனில் இருக்கேன் சார் அப்படின்னா ஆன்லைனில் 35,000 வரைக்குமே ஃபீஸ் வைப்பாங்க. ஆன்லைனில் நம்ம 9,500 மட்டும்தான் ஃபீஸ் வச்சுருக்கோம். ஸோ இது ஆஃப்லைன் ஃபீஸ், இது ஆன்லைன் ஃபீஸ், ரெண்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு எழுதுறதுக்கு புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கொஷின் பேப்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 50 செட்ஸ் ஒன்றும் இல்லை, 50மே உங்களுக்கு புக்லெட் ஃபார்மில் இருக்குமா. சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புக்லெட். ஓகேவா, இந்த புக்லெட் நார்மல் நீட் எக்ஸாம் எந்த மாதிரி எழுதிங்களோ அந்த மாதிரி புக்லெட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 50 புக்லெட் வரும். இந்த 50 புக்லெட்டில் யூனிட் டெஸ்ட்டும் கவர் ஆகிடும், 11th 12th ஃபுல் டெஸ்ட்டும் கவர் ஆகிடும், அண்டு நீட் மாடல் டெஸ்ட்டும் கவர் ஆகிடும். இது ஃப்ரீ கொரியர் சார்ஜில் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து அனுப்பிவிட்ருவாங்க. 2 நாள் நீங்கள் வாங்கிக்கலாம். 9080549920 7373264210 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேங்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அகாடமியும் ஃப்ரீயாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அகாடமியில் சேரணும்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி டிமாண்டெல்லாம் இது வைக்க போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சேர்ந்து கொடுக்குறோம். அப்படி கொடுத்தாலும் 10,000 வரைக்கும் கொடுப்பாங்க. பட் இந்த 50 புக்லெட்டும் 2,500. பிரிண்டிங் காஸ்ட்டு அந்தளவுக்கு வந்துடும். A4 ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 900 பக்கம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு பாருங்கள் 2,500 வரைக்கும் மேலே போயிடும். ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. இந்த புக்லெட் ஃபுல்லாகவே டோட்டல் 2,500 கொடுக்க போகிறோம். ஓகேவா, இதில் ஆன்சர்க்கையும் உங்களுக்கு கிடச்சிரும், OMRம் கிடச்சிரும். அப்போ இந்த 2,500 வந்து ரொம்ப 50 புக்லெட்டுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸு. ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. 7.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இதில் டிஸ்கவுண்ட்டு இருக்குது. மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா, சரி, ரைட்டு. இது வந்து நம்ம அகாடமி ரிலேட்டடாகவும் இப்போ நம்ம கோர்ஸ் ரிலேட்டடாகவும் கொடுக்க வேண்டிய சின்ன அப்டேட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோட மெயின் கண்டென்ட். வீடியோட இனிஷியல் கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். நான் மெயின் டைம் லைன் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம்.
ஓகே ரைட்டு. சரி, இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ 2025 நீங்கள் நீட் எழுதுறீங்க அப்படின்னா என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்காக நீங்கள் வெயிட் பண்ணணும்னா 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருமா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சிட்டி ஸ்லிப், இதுதான் ஃபஸ்ட்டு வரும். எக்ஸாம் ஹால் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்ட்டு அதில் என்னென்ன செக் பண்ணுங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். அடுத்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, 2 தான் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டியது. அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்டிஏ தரப்பில் இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு வரும்னா 26 ஏப்ரல் டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைமர் போட்டு கூட செட் பண்ணிக்கோங்க. 26 ஏப்ரல் 2025 வந்து என்டிஏ தரப்பில் இருந்து நீங்கள் எந்த ஹாலில் எந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுவீங்க அந்த ஹாலுக்கான ஊரை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. என்ன சார் புரியலை அப்படின்னா இப்போ சொல்லிடுறேன். அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும், நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், எக்ஸாம் சிட்டி ஸ்லிப் வந்து 26 ஏப்ரல் வருதா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த மாவட்டத்தில் எழுதுவீங்களோ அந்த மாவட்டம். இப்போ நம்ம அகாடமி சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ சேலம் மாவட்டத்தில் ஒருத்தன் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் வந்து சேலம் சென்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே சேலம்னு மட்டும்தான் வரும். சென்னைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா சென்னை மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் எழுத போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபஸ்ட்டே வந்துடும். ஆனால் அதில் எந்த ஸ்கூலுங்கிறது வராது. சரி ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அதில் இருக்கும் அண்ட் உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் உங்கள் ஃபோட்டோவோ இல்லை உங்கள் சிக்னேச்சரான. நிறைய பேர் கேட்பாங்க அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆச்சா இல்லையாங்கிறத எப்படி சார் செக் பண்ணுறதுனா இப்படின்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் சிட்டி ஸ்லிப் வந்துருச்சுனாலும் வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஆல் டிக்கெட் வந்துடும்னு அர்த்தம். சரி ரைட்டு. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து இந்த எக்ஸாம் சிட்டி ஸ்லிப்பில் இருக்கும், பார்த்துக்கங்க. அது அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் தானான்ட்டு. அண்ட் எக்ஸாமுக்கான டேட் ஆப்வியஸ்லி 4th மே 4th மே தான் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் நடக்க போகுது. பட் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியம், நீங்கள் எந்த மீடியம் கொடுத்தீங்களோ அது கடைசியாக இருக்கும். ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் நீங்கள் எந்த மீடியம் கொடுத்தீங்களோ அந்த மீடியமும் எக்ஸாம் சிட்டி ஸ்லிப்பில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கணும். ரைட். அடுத்து என்ன சார் இருக்கும், நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த வகையான எக்ஸாம் சென்டர் டீட்டெயிலும் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுவீங்க, SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்ம இப்போ ஸ்ரீ வித்யானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதுவீங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் எதுவுமே இருக்காதுமா. அப்போது நோ எக்ஸாம் சிட்டி சென்டர் டீட்டெயில்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆக வேணாம். 26ஆம் தேதி வரக்கூடிய இந்த எக்ஸாம் சிட்டி ஸ்லிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே என்ன மாவட்டம் அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் மட்டும் தான் உள்ளடக்கி இருக்கும். எக்ஸாம் சென்டர் நேம் இருக்காது, பயப்படாதீங்க. அது எப்போ வரும்னு சொல்கிறேன். இதெல்லாம் எங்கே சார் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா என்டிஏ வெப்சைட்டில் மட்டும் தான் நீ டவுன்லோட் பண்ணணும். உங்களோட மெயிலுக்கோ வாட்ஸ்அப்க்கோ எதுக்குமே வராது. என்டிஏ தரப்பில் 26ஆம் தேதி அந்த வெப்சைட் போய் உங்களோட அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கம்மா, கண்டிப்பாக எக்ஸாம் சிட்டி ஸ்லிப்லேயே கொடுத்துருவாங்க. என்னென்ன அப்படின்னா போன வருஷத்தை வச்சு கம்பேர் பண்ண சொல்கிறேன், இதே தான் வரும், புதுசாக இது வராது. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அப்படின்னா எந்த வகையான லேபிளும் இல்லாத வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னும். அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அவங்க அட்டண்டன்ஸ் ஒட்டுறதுக்காக. அண்ட் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு போகணும். எக்ஸாம் சிட்டி ஸ்லிப் இல்லை, இப்போ நான் சொல்லலை, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹால் டிக்கெட் வரல, அதை பிரிண்ட் அவுட் போட்டு போகணும். பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் வாங்கிட்டு போயிடும்னு சொல்லியிருப்பாங்க. பிடபிள்யூ சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பிடபிள்யூ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு வரணும், இதுவும் சொல்லுவாங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த வேலிடான ஐடென்டி கார்டு நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து வந்து ஃபாதர் நேம் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். எக்ஸாம் சிட்டி ஸ்லிப்பில் ஃபாதர் நேம் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. மதர் நேம் வரலாம், பட் ஃபாதர் நேம் ஷோராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் இருக்கும், மேலா ஃபீமேலாக. நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் அதே டீட்டெயில் இருக்கான்னு பார்த்துக்கங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும். நீங்கள் என்டர் பண்ண டேட் ஆஃப் பர்த் தான் எக்ஸாம் சிட்டி ஸ்லிப்பில் வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பிடபிள்யூ சர்டிஃபிகேட் டீட்டெயிலில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அது ஸ்க்ரப் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு பிடபிள்யூ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரப் கேட்டிருந்தீங்கன்னா ஸ்க்ரப்க்கான டீட்டெயில் இருக்கான்னு பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில மாணவர்களாக பார்வையற்றத்திறன் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லையா சரியாக எழுத முடியாமல் ஸ்க்ரப், அதாவது தன்னோட தெருவுக்கு இன்னொருத்தரை வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ளே ஸ்க்ரப்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரப் வேணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா டிக்காக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அது எக்ஸாமினேஷனோட டைமிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மணி நேரம், 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுது. 4th மே 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் நடக்கும். ரொம்ப முக்கியமான டைம். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கெரியர்லேயே முக்கியமான ஒரு டைம். ஸோ நல்லா பண்ணுங்கள். அது ஸ்டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக மாவட்டம் கொடுத்தாங்கன்னா அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க, சென்டருக்கு எப்போ வரணுங்கிற டீட்டெயிலும் இருக்கும். 11 மணிக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்டரை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ சீக்கிரமாக நான் போடுறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா முழு தகவலும் கொடுக்கணும் இல்லையா.
அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டு, அடுத்து நீட் எழுதக்கூடிய ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போது பிஃபோர் இப்போ 11 PM அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் போய் எக்ஸாம் சென்டர் விசிட் பண்ணுவீங்க இல்லையா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு 11 மணிக்கெலாம் போயிருங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே 1 மணிக்கு மேலே போனால் போதும். ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். சரி, ரைட். பேனட் ஐட்டம்ஸும் கொடுத்துருவாங்க, எது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஐட்டம்ஸ்னால் மொபைல் ஃபோன்ஸு, கால்குலேட்டர்ஸு, லாக் புக்கு, பென்னு. சார் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சார் பென் கூட தரமாட்டாங்களான்னா, பென் எக்ஸாம் ஹாலில் கொடுப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரியா, கால்குலேட்டர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் அலோடே கிடையாது. ஓகேங்களா, நோட் புக்லாம் உள்ளே தரமாட்டாங்கம்மா. ஓகே, ஏன்னா எல்லாமே உள்ளே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணணும். உள்ளே என்ன ப்ரொவைட் பண்ணால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். சரி, ரைட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். டோன்ட் வரி அபவுட் த நீட் 2025 மிஸ்டேக்ஸ். எக்காரணம் கொண்டு நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன் மிஸ்டேக்ஸ் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு. நடந்த மிஸ்டேக்ஸ் உட்காந்து திருப்பி நம்ம என்ன பண்ண முடியாது, ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்காக வரி பண்ண முடியாது. பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. அதுக்காக நீங்கள் மறுபடியும் வரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. டோன்ட் வரி அபவுட் நீட் 2025 மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொன்னது எக்ஸாம் ஹிட்டு ஸ்லிப்பு, இது ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துட்டோம். அடுத்து அட்மிட் கார்டு எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தலாம். ஹால் டிக்கெட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய ஹால் டிக்கெட் வந்து 1 May 2025 வரும். என்டிஏ தரப்பில் சொல்லியாச்சு. வெறும் எக்ஸாமுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எக்ஸாம் சிட்டியை வந்து அந்த டைமில் ஒதுக்கி போய் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கான இப்போது அட்மிட் கார்டில் என்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன அட்டாச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதும் ஃபுல் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வெற்றி தமிழ் நீட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு டைம் டேட் மட்டும் ரிமெம்பர் பண்ணிடுறேன். சரியா, 2 டேட்டில் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஒன்று 26 April, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1 May. இந்த 2 டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 விஷயம் ரிலீஸ் ஆகும். அது 26 April அப்படிங்கிறது எக்ஸாம் சிட்டி ஸ்லிப்பும், 1 May அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்மிட் கார்டு ஒரு ஹால் டிக்கெட்னு சொல்லுவோம், அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இது 2யும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேதிகளில் வரக்கூடிய தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அண்ட் வீடியோட எண்ணில் நம்ம நடத்தக்கூடிய கிளாஸ் கோர்ஸ் 40 நாளுக்கான கிளாஸ் கோர்ஸ் எஃபெக்டிவ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து 26 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு இனாக்ரேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஜாயின் பண்ணணுமோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும். 7.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எஸ்பெஷலி. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு அந்த டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.